வயசில் திருப்பூந்துருத்தி வெங்கடேசன் சார்கிட்ட தரங்கம் வந்து கற்றுண்டார். அவள் வீட்டுக்கு வந்து தரங்கம் கற்றுண்டார். அவ்வளவு ஆர்வம் சங்கீதம் கற்றுண்டார். அதை தவிர எக்ஸலண்ட் மிருதங்கிஸ்ட். மிருதங்கம் மட்டும் இல்லை, கஞ்சிரா, கொன்னக்கோல், பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இதில் கொன்னக்கோல் இது பண்ணி நான் கேட்டேன் அவரை. அதனால் ராமகிருஷ்ணன் சார் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது, ஆலத்தூர் பிரதர்ஸை பற்றி பேசுகிறதுக்காக அது ரொம்ப அப்ரோப்ரியேட், ரொம்ப கரெக்ட் சாய்ஸ். நீங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவா. அதனால் இன்றைக்கி அவர் பேசுகிறத கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஆலத்தூர் பிரதர்ஷனுடைய 20வது அஞ்சலியை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ரத்தையோடு நடத்தின்னு வர வெங்கடேசன் சாருக்கு நான் ஒரு ஸ்பெஷல் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த அக்கேஷனில் எனக்கும் இங்கே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக இந்த ஆர்கனைசேஷனுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். இப்பொழுது கலைமாமணி திரு எச். ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆலத்தூர் சகோதரருடைய கச்சேரி கேட்டு அவர் அந்த அனுபவத்தை பற்றி பேசுவார். உள்ளூர்லேயே பிரபலமான நாதஸ்வர வித்வானாக இருக்கக்கூடிய திரு ராம்ஜி அவர்களே, அவர் ரயில்வேல ரொம்ப உயர் அதிகாரி. அவர் சாதாரணமான ஆள் கிடையாது, பரம ரசிகர். ஆலத்தூர் சகோதரர்களுடைய இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் அவரை தலைமை தாங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது தற்செயலாக நிகழ்ந்ததுன்னு நான் நினைக்கல. அவருடைய மாப்பிள்ளை பல்லவியில் எக்ஸ்பர்ட், ஆலத்தூர் மாதிரியே தான், அமெரிக்காவில் இருக்கார். சங்கர் ரமணின்னு பேர் நினைக்கிறேன். அவர் ஒரு வருஷத்தில் இங்கே ஒரு 10-12 கச்சேரி பண்ணினார்னா 12 பல்லவிகளை அந்த வருஷத்தில் தயார் பண்ணிட்டு வருவார் அங்கேருந்து. சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ரொம்ப எடக்கான பல்லவிகளாக இருக்கும். அதனால் அவருக்கு அந்த திறமை உண்டு. திரு ராம்ஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் காரணகர்த்தாவும் தமது குருமார்களான ஆலத்தூர் சகோதரர்களுக்கு தொடர்ந்து கைங்கரியம் செய்து வருபவரும் சத்குரு நாராயண தீர்த்தர் மீது தீராத ஈடுபாடு கொண்டவரும் எனது குருநாதருமான திரு திருப்பூந்துருத்தி வெங்கடேசன் அவர்களே, பெரியோர்களே, அன்பர்களே, இத்தகைய பெரியவர்களுடன் ஒரே மேடையில் இருக்கும் தகுதி எனக்கு சற்றும் கிடையாது. இருப்பினும் திரு திருப்பூந்துருத்தியின் கட்டளையை என்னால் மறுக்க இயலவில்லை. பல நூல்கள், கட்டுரைகளின் உதவியோடு நான் இந்த தகவல்களை சேகரித்துள்ளேன். இருவர் சேர்ந்து பாடுவது அல்லது வாத்தியம் இசைப்பது என்பது ரசிகர்களிடையே எப்போதுமே மிகுந்த எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்று வந்திருக்கிறது. நாதஸ்வர பரம்பரையில் தான் இது துவங்கி இருக்க வேண்டும். ஆயினும் இரட்டையர் பாடும்போது எண்ணற்ற பழைய கிருதிகளும் புது புது கிருதிகளும் பல்வேறு ராகங்களில் இடம்பெறுகின்றன. இதில் ஒரு விறுவிறுப்பும் இருக்கத்தான் செய்கிறது. நன்கு பயின்று சாதக பலமும் கொண்ட வித்வான்கள் இணைந்து பாடும்போது அதில் ஜீவன் அதிகமாக இருக்கிறது. இருவரும் மாறி மாறி சுரங்கள் பாடும்போது ஒரு வகை உத்வேகம் ஏற்படுகிறது. சுப்பு எனும் சிவசுப்பிரமணிய ஐயரும் ஸ்ரீனிவாச ஐயரும் இணைந்து ஆலத்தூர் சகோதரர்கள் என்று மேடை ஏறிய போது ஒரு புதிய பாணியே உருவாயிற்று. அதற்கு முன் 1930களில் மதுரை சகோதரர்கள், திருச்சி சகோதரர்கள், பழக்குடி சகோதரர்கள் என்று பல இரட்டையர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆயினும் ரசிகர்களை கட்டி போடுவதற்கு வேண்டிய உத்வேகம் அவர்களிடம் இருக்கவில்லை. சுப்புவும் ஸ்ரீனிவாச ஐயரும் இணைந்த போது அவர்களுக்கிடையே இருந்த ஒருமித்த கற்பனை வளமும் அவர்களது பாடாந்திரமும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களது இசை புலமையையும் சேர்ந்து அவர்களது கச்சேரியை பரிமளிக்க செய்தன. இசையின் புது புது சிகரங்களை தொட முடிந்தது. அவர்களது குரு சாதாரண வித்வான் அல்ல, ஆலத்தூர் வெங்கடேஷ் ஐயர். இதுவரை தோன்றியுள்ள வயலின் வித்தகர்களிலேயே சிறந்தவர் என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை உட்பட அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த அனைத்து மகா வித்வான்களின் நன்மதிப்பை பெற்றவர் வெங்கடேஷ் ஐயர். புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளையுடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக திருப்புகழ் மீதும் லய நுணுக்கங்கள் நிறைந்த பல்லவிகள் மீதும் வெங்கடேஷ் ஐயருக்கு பெரும் ஈடுபாடு ஏற்பட்டது. அதனால் தன் சீடர்களுக்கு தாளத்தில் நல்ல நிர்ணயமும் நுணுக்கமான லய வேலைப்பாடுகளும் கொண்ட கற்பனை சுரங்களையும்
பல்லவிகளையும் கையாள கடுமையான பயிற்சி அளித்தார். இந்த வெங்கடேசையர் யார்? செப்டம்பர் 16 MS அம்மாவின் பிறந்த தேதி. ஆலத்தூர் வெங்கடேசையரின் பிறந்த தேதியும் இதுவேதான். அவர் 1894ஆம் ஆண்டு திருவையாற்றில் வெங்கடராம ஜடவல்லபர் பர்வதவர்தினி தம்பதிக்கு பிறந்தார். அவருக்கு 8 வயதான போது அவர் குடும்பம் திருச்சிக்கு அருகே ஆலத்தூருக்கு குடிபெயர்ந்தது. நாதசுர வித்வான் செந்தலை கோவிந்தசாமி பிள்ளை அவருக்கு வாய்ப்பாட்டு கற்றுக் கொடுத்தார். 2 ஆண்டுகளுக்கு பின் அவரது தாயார் மறைந்ததை அடுத்து அவரது குடும்பம் மீண்டும் திருவையாற்றுக்கே திரும்பியது. அங்கு அவருக்கு பாடகரும் ஹார்மோனிய வித்வானுமான தசவாத்தியம் கிருஷ்ணய்யா பாடம் நடத்தினார். இவர் தியாகராஜ சிஷ்ய பரம்பரையைச் சேர்ந்த தில்லைஸ்தானம் பஞ்சு பாகவதரின் சீடர். கிருஷ்ணய்யா பார்வையற்றவர். அவரிடம் வெங்கடேசையர் ஹார்மோனியமும் கற்றுக்கொண்டார். வெங்கடேசையரின் ஹார்மோனிய ஒலிப்பதிவு ஒன்று என்னிடம் உள்ளது. அதிலும் அவர் சிந்து பைரவியை கையாண்டிருக்கிறார். சிவனார் மணமகள் அந்த அந்த திருப்புகழ அதில் வாசிச்சிருக்கார். மீசு கிருஷ்ணய்யர், கோபாலகிருஷ்ண பாரதி, வேதநாயகம் பிள்ளை, முத்துத்தாண்டவர் போன்றவர்களின் பாடல்கள் பலவற்றுக்கு வெங்கடேசையர் மெட்டு போட்டிருக்கிறார். லக்ஷ்மி அம்மாளை கைப்பிடித்த பின் வெங்கடேசையர் குடும்பம் ஆலத்தூருக்கே திரும்பி வந்தது. அங்கு அவர்களுக்கு நிலபுலன் இருந்தது. அவர் திருச்சியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாட்டு சொல்லிக் கொடுக்க துவங்கினார். அவர் மிக கண்டிப்பான ஆசிரியர். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மன உறுதி இருக்கும் மாணாக்கள் தான் அவரிடம் தங்குவார்கள். வெங்கடேசையரின் மூத்த குழந்தைக்கு அல்பாயுசு. அவர்களது 2வது குழந்தை சிவசுப்பிரமணியம் 1916 ஜூலை 16ஆம் தேதி பிறந்தார். சிறுவயதிலேயே வெங்கடேசையர் சிவசுப்பிரமணியத்துக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க துவங்கினார். 1922இல் ஸ்ரீனிவாசன் என்னும் மற்றொரு மாணவன் வந்து சேர்ந்தான். ஆங்கரை சங்கர சரௌதிகள் லக்ஷ்மி அம்மாளின் மகன் இவர். அப்போது இவருக்கு வயது 11. நாதஸ்வர வித்வான் சிவானந்தம் பிள்ளை தான் இவரை அழைத்து வந்தார். தம்முடைய மகனுடன் இணைந்து வெங்கடேசையர் இருவருக்கும் சேர்ந்தே கற்றுக் கொடுத்தார். இவர்களை அதிகாலை 2 மணிக்கு எழுப்பி விடுவார். ஆலத்தூர் வெங்கடேசையர் இவர்களை அதிகாலை 2 மணிக்கு எழுப்பி விடுவார். மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை அந்த நேரத்தில், அதாவது அதிகாலை 2 மணிக்கு தமது வீட்டில் இருந்தபடியே ரகசியமாக வயலின் சாதகம் பண்ணுவது வெளியே மிதந்து வரும். அதை தினமும் இவர்கள் கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு வீட்டில் வந்து பாட வேண்டும். வெங்கடேசையரின் மற்ற முக்கிய மாணாக்கள் MK தியாகராஜ பாகவதர், அவரது சகோதரர் MK கோவிந்தராஜ பாகவதர், AKC நடராஜன், செங்கல்பட்டு ரங்கநாதன், J வெங்கட்ராமன் முதலியோர். ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட உங்கள் அனுமதியை கோருகிறேன். எனது மனைவியின் மூத்த சகோதரி பாண்டமங்கலம் N லக்ஷ்மி அம்மாளும் வெங்கடேசையரிடம் சிஷ்யை பெற்றார். இவரிடம் இந்த லக்ஷ்மி அம்மாளிடம் பிரபல மனநல மருத்துவர் மாதிர்பூதம் கொஞ்ச காலம் அவர் சிறு பையனாக இருந்தபோது பாட்டு கற்றுக்கொண்டிருக்கிறார். கச்சேரி செய்ய ஆரம்பித்த காலத்தில் ஆலத்தூர் பிரதேசுக்கு தட்சிணாமூர்த்தி பிள்ளை கச்சேரி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தார். இவர்களது முதல் கச்சேரி 1928இல் காஞ்சிபுரத்தில் நயனா பிள்ளை ஏற்பாடு செய்திருந்த ஸ்ரீ தியாகராஜர் இசை விழாவில் தான் இடம்பெற்றது. தட்சிணாமூர்த்தி பிள்ளையின் ஷஷ்டிப்த பூர்த்தியில் கூட ஆலத்தூர் சகோதரர்களின் கச்சேரியை ஏற்பாடாகி இருந்தது. அந்த கச்சேரியில் வெங்கடேசையர் ஹார்மோனியம், பழனி முத்தையா பிள்ளை கெஞ்சிரா, பழனி சுப்பிரமணிய பிள்ளை மிருதங்கமும் வாசித்தனர். புதுக்கோட்டை பரம்பரையின் 2 வித்வான்கள் வாசிக்கிறார்கள் என்றும் வெங்கடேசையர் மிக மிக நுட்பமான ஒரு பல்லவியை தயார் செய்தார். லயசிம்மங்கள் இருவரும் அதை லாகவமாக வாங்கி வாசித்ததை பார்த்து பரவசமடைந்த வெங்கடேசையர், முத்தையா பிள்ளையும் சுப்பிரமணிய பிள்ளையும் தயார் செய்து கொடுத்த பல்லவியை என் பிள்ளைகள் பாடியது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது என்று கூறினார். ஆலத்தூர் பிரதேசுக்கும் பழனிக்கும் அன்று தொடங்கிய நட்பும் அந்யோன்யமும் படிப்படியாக நெருக்கமானதாயானது. 1939இல் பழனியின் முயற்சியால் ஆலத்தூர் சகோதரர்களுக்கு மியூசிக் அகாடமியில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. எழும்பூரில் கெங்குரெட்டி தெருவில் இருந்த பழனியின் வீட்டருகிலேயே ஜாகை அமைத்துக் கொண்டனர். ஆலத்தூர் சகோதரர்கள் அவர்களது சென்னை வாசம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் சென்னையில் இருந்த வரையில் பழனியுடனேயே இருந்தார்கள். ஆலத்தூர் பழனி கூட்டணியின் புகழ் 1940களில் உச்சத்தை அடைந்தது. 1942இல் ஆனே தாண்டோபுரம் கச்சேரி, திருவாலங்காடு சுந்தரேசையர் வயலின் கூட்டம் அலை மோதியது.
அந்த வித்வான்கள் அனைவருக்கும் அடுத்த நாள் சென்னையில் கச்சேரி. ரசிகர்கள் கொடுத்த உற்சாகத்தில் நேரம் போவதே தெரியாமல் கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. பல்லவி முடிந்த போது ரயிலை பிடிக்கத்தான் நேரம் சரியாக இருந்தது. தனியாவர்த்தனத்தை தியாகம் செய்தால்தான் நேரத்துக்கு ரயிலடி போய் சேர முடியும். பழனி அதற்கும் தயாராகவே இருந்தார். ரசிகர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. நிதானமாய் தனி வாசிக்கலாம், பிறகு துக்கடாக்களும் பாடலாம், நீங்கள் ரயிலை பிடிக்க நான் பொறுப்பு என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரலுக்குரியவர் நடராஜ பிள்ளை, ஆனைதாண்டவபுரத்தின் ஸ்டேஷன் மாஸ்டர். பிரதர்ஸின் சங்கீதத்தில் வித்வத் பரிமளித்தது. அதே சமயம் லயத்தில் அவர்களை யாரும் மிஞ்ச முடியாது. சுப்பு கஞ்சிராவையும் மிருதங்கத்தையும் முறையாக கற்றுக்கொண்டவர். அவரது இளம் வயதிலேயே அவரது லயஞானத்தை புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை, காஞ்சிபுரம் நயனா பிள்ளை போன்ற லய சிம்மங்கள் வியந்து பாராட்டி இருக்கிறார்கள். பிற்காலத்தில் கலியுக நந்தி பாலக்காட்டு மணியையரே அவர்களுக்கு பக்கவாத்தியம் வாசித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். கச்சேரிகளை மேலும் சோபிக்க செய்திருக்கிறார். லயமேதை பழனி சுப்பிரமணிய பிள்ளைக்கும் பிரதர்ஸுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்ட பிறகு புதிய கூட்டணி உருவாயிற்று. அதே நேரம் ஜிஎன்பி பாலக்காட்டு மணி கூட்டணியும் பிரிந்த காலம். என்னதான் இருந்தாலும் பழனி போல வராது என்பதில் வெங்கடேஷ் ஐயர் உறுதியாக இருந்தார். ஒரு நாள் திருச்சியில் பிரதர்ஸ் கச்சேரி. பழனியும் அன்று தற்செயலாக திருச்சியிலேயே இருந்தார். பழனியை வெங்கடேஷ் ஐயர் சந்தித்து, நீங்கள் வாசிக்க ஒப்புக்கொள்ளும் வரை நான் உபவாசம் இருக்க போகிறேன் என்றதும் பழனியும் ஒப்புக்கொண்டு அன்று வாசித்தார். ஆயினும் விரிசல் முழுமையாக சரியாகவில்லை. 1962 பழனி மறைந்த போது ஆலத்தூர் சகோதரர்கள் திருச்சியில் இருந்த போதும் சென்னைக்கு வந்து பழனியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். நிற்க பிரதர்ஸ் மும்மூர்த்திகளின் சீரிய கிருதிகளை கையாளும் போது அவர்களது தெலுங்கு ஞானம் கை கொடுத்தது. கிருதிகளை இயற்றும் போது தியாகையர், சியாமாச்சாரியர்கள் அல்லது தீட்சிதருக்கு இருந்திருக்கக்கூடிய மனோபாவத்தை தெரிந்து கொண்டு பாடும் திறனும் இருந்ததால், குறிப்பாக நிரவலின் போது அந்த கிருதியின் முழு அழகை அனுபவிக்கும் வாய்ப்பு ரசிகர்களுக்கு கிடைத்தது. சௌமித்ரி தியாகராஜான்னு எப்படி நிரவல் பாடினார் பாருங்க தோடியில. அந்த ரசிகர்களுக்கும் அந்த இது கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவர்கள் கையாண்ட பல்லவிகளோ அவற்றின் அமைப்பிலும் சரி, கையாண்ட விதத்திலும் சரி, அனுலோம பிரதிலோம பிரயோகங்களிலும் சரி, விவகாரத்தின் உச்சியில் இருந்தன. இன்றைய இளம் பாடகர்கள் அவர்களது ஒலிப்பதிவை கேட்டாலே போதும் ஞானம் பெருக. கச்சேரி பங்கீடு அவர்களுக்கு கைவந்த கலை. அடதாள வர்ணத்துடன், அதுவும் அநேகமாக காம்போஜி அப்படின்னு ஆரம்பிச்சாள்னா ஆரம்பிக்கும் போதே கச்சேரி களை கட்டிவிடும். பிறகு அனுபல்லவியில் உச்சஸ்தாயை எட்டும் 2 கிருதிகள். அவர்களது குரலுக்கும் சாதகம், ரசிகர்களுக்கு செவிக்கும் ஆனந்தம். அதன்பின் மாறுபட்ட நடைகளிலும் அமைப்பிலுமாக கம்பீரமான கீர்த்தனைகள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். கனமான பல்லவிக்கு பிறகு செவிக்கினிய சிந்து பைரவி, சிலிர்க்க வைக்கும் கானடா அல்லது தேனாய் பாயும் காப்பி ராக துக்கடாக்கள் மற்றும் திருப்புகள். திருச்சியில் வருடா வருடம் நடைபெறும் அருணகிரிநாதர் விழாவில் தவறாமல் கலந்து கொள்வார்கள். தில்லை நகரே அவர்களது சந்தங்களின் அழகில் அசைந்தாடும். பல நாட்கள் அவர்கள் காலையிலிருந்து நாள் முழுவதும் திருப்புகளின் லயத்தில் ஊறிப்போய் நேரம் போது தெரியாமல் சாதகம் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி 100க்கு 100 கவனத்துடன் அசுர சாதகம் செய்யவில்லை என்றால் கச்சேரியில் இத்தகைய சிக்கலான சந்தங்கள் எங்களை காலை வாரிவிட்டுவிடும் என்று சுப்பு சொல்வார். திருப்புகழை மட்டுமே முழு கச்சேரிகளாக பலமுறை பாடியுள்ளனர். பனியின் விந்துளி என்ற திருப்புகழை அவர்கள் சந்த தாளத்தில் பாடுவதே தனி அழகு. 17.5 அக்ஷரங்களில் அமைந்த தாளம் அது. விதுலகும் ரொக்கேதா, மரிமரி நின்னே, చేరరావదేమిరా, ఏ పాపము, శాంతము లేక, కొనియాడిన, కనులార కంటినిపుడు, சந்திரசேகரா ஈஷா, சிவனை நினைந்தவர் போன்ற கீர்த்தனைகளுக்கு இன்றளவும் அவர்கள்தான் அத்தாரிட்டி. திருவையாற்று தியாக பிரம்ம சபையின் செயலாளர் என்ற முறையில் தியாகராஜரின் பரமபக்தரான சுப்பு ஐயர் தமது சொந்த செல்வாக்கினால் அன்றைய பிரபல வித்வான்களை வரவழைத்தார். அவர் ஒரு போஜன பிரியர் கூட. எல்லோருக்கும் நல்ல சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு செய்வார். 1944 24 ஆண்டுகள் பிரதர்ஸ் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆஸ்தான வித்வான்களாக இருந்தார்கள். 1964 சென்னை மியூசிக் அகாடமி ஸ்ரீனிவாஸ் ஐயருக்கு சங்கீத கலாநிதி வழங்க முடிவு செய்தது. தமது குருவின் மகன் சுப்பையருக்கு தான் முதலில் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீனிவாஸ் ஐயர் விடாப்பிடியாக நின்றார். சீட்டு போட்டு பார்த்து சிவசுப்பிரமணியத்துக்கு வழங்கினார்கள். அடுத்த ஆண்டு ஸ்ரீனிவாஸ் ஐயருக்கு தந்தார்கள். ஆனால் அதை பார்த்து மகள் சுப்பு இருக்கவில்லை. ஸ்ரீனிவாஸ் ஐயரின் நாட்ட குறிஞ்சியை
இன்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மற்றொரு தகவல், ஸ்ரீனிவாச ஐயரின் மனைவி பார்வதி வாலாடி கிருஷ்ணய்யரின் மகள். இன்னொரு தகவல், ஸ்ரீனிவாச ஐயருடன் பிறந்தவர்கள் 10 பேர். இவர்களில் ஆங்கரை விஸ்வநாத பாகவதர் ஹரிகதை வித்வான், ஏஎஸ் பஞ்சாபகேசையர் சங்கீதம் சம்பந்தமான புத்தகங்கள் போட்டிருக்கிறார், திருச்சி ராகவன் மிருதங்க வித்வான். சுப்புவின் மறைவுக்கு பிறகு ஸ்ரீனிவாச ஐயர் பாடுவதை நிறுத்திவிட்டார். ஆனால் பாலக்காட்டு மணி ஐயரின் விடாத வற்புறுத்தல் காரணமாக அவர் சிறிது காலம் தனி கச்சேரி செய்து வந்தார். பிரதர்ஸுக்கு பிறகும் பிரதர்ஸுக்கு முன்னாலும் பல பிரதர்ஸ் இருந்திருக்கிறார்கள். ஆயினும் அவர்களது உச்சத்தை, அந்த சிகரத்தை இவர்கள் அடைந்தார்களா, அடையத்தான் முடியுமா என்பது சந்தேகம். எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, நமஸ்காரம். நான் வந்து என்னுடைய சார்பில் ஒரு சின்ன காணிக்கை, குரு காணிக்கை அவர் ஆலத்தூர் வெங்கடேசையர் அவர்களுக்கு திரு ஏ நடராஜன் சார் அவர்கள் வந்திருக்கார். அவர் மேடைக்கு வந்து முதல்ல திருப்பந்துருத்தி வெங்கடேசனுக்கு இதை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் கையை பிடிச்சா இல்லை, அப்படி வர சொல்லு. திருப்பந்துருத்தி கொடுங்க சார். அடுத்து இன்று தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திரு ராம்ஜி அவர்களுக்கு இதை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஏ நடராஜன் சார் அவர்களுக்கு நான் இதை காணிக்கையாக வழங்குகிறேன். நன்றி, நமஸ்காரம். இதுவரையில் நிறைய ஆலத்தூர் பிரதேசத்தை பற்றி கேட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை நான் இதுவரையில் கேட்டது கிடையாது. அது முக்கால்வாசி பேர் நீங்கள் எல்லாருமே இவ்வளவு விஷயங்கள் சேகரித்து இவ்வளவு அழகாக, அஃப்கோர்ஸ் அவர் டெலிவரி பற்றி கேட்கவே வேண்டாம், நான் தான் வாசிப்பது ராமகிருஷ்ணன் முன்னே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி அந்த டெலிவரி, அந்த சிம்மக்குரல் அழகாக ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி ஸ்பீச், இந்த ஸ்பீச்சோட ஒரு அவருக்கு இந்த இது கொடுத்துட்டார் ஒரு கிஃப்ட்டு. ஐ வாண்ட் எ காப்பி ஆஃப் தட் ஸ்பீச் ஆஸ் அனதர் கிஃப்ட். தேங்க்யூ. நன்றி சொல்லணும். எங்கே நட்ராஜன் சார் காணும்? இருக்கிற ராம்ஜி சார் எங்கிட்ட சொல்லும்போது எப்போது சொல்லுவார், நட்ராஜன் பேச்சு கேட்டாக்க ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியுதுன்னு. அதுக்கு இன்றைக்கி இவர் ராமகிருஷ்ணன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணார்னு தெரியல. இவ்வளவு சமாச்சாரம். நிஜமாகவே ஆலத்தூர் சகோதரர்கிட்ட நான் வந்து ஒரு 3.5 வருஷம் ஸ்ரீனிவாச சிஷ்யனாக இருந்தேன்னு ஒழிய இந்த சமாச்சாரங்கள்லாம் நிச்சயமாக எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. எவ்வளோ சமாச்சாரங்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். என்ன வந்து பேச சொல்கிறேனே அப்படின்னார். நீங்கள் நல்லா பேசுவேன் தான் நான் அவளை பேச சொல்கிறேன் அப்படின்னேன். அதனால் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வீடியோ காப்பி போடும்போது 2-3 காப்பி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நீங்கள் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ராம்ஜி கேட்டிருக்கார் ஒரு காப்பி. அப்புறம் திடீர்னு 20 வருஷம் அது அஞ்சலி. இதில் 19 வருஷம் கிருஷ்ணசாமி தான் வந்து தலைமை தாங்கியிருக்கார். இந்த வருஷம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால வர முடியல. திரு ராம்ஜி அவர்கள் சொன்னார், நான் வந்து கோயில் மேளம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அவர் நான் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார். அதுதான் பெரிய சமாச்சாரம். அவருக்கு ஸ்பெஷல் நன்றிகள். திரு எச் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. ஸ்ருதி ப்ரேயர் பாடின ஸ்ருதிக்கு நன்றி. அப்புறம் ஆலத்தூர் அஞ்சலியோட இன்னும் ஒரு அஞ்சலி இன்றைக்கி இருக்குது. மேண்டோலின் ஸ்ரீனிவாஸ் அவர்கள்
திடீரென்று காலமரணம் அடைந்ததனால் அவருக்கும் இந்த அஞ்சலி எல்லோரும் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்து அனுசரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாரதகால சபாவில் திரு ரவிச்சந்திரன், திரு சங்கர், திருமதி ஜெயா இவாள்லாம் விஜயதசமி வருதுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஞாபகப்படுத்திடுவா, இந்த வருஷம் ஆலத்தூர் சகோதரர்களுக்கு யார் பாட்டம் போடுறேன் அப்படின்னு. அவ்வளோ தூரம் ஒத்துமை கிருஷ்ணசாமி தலைமையில் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்தோடனே எல்லாம் படம்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருந்தது. அது நல்லா அவள் எல்லாருக்கும் அந்த சிப்பந்திகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிக்க முடியாது கேட்டுக்கிறேன். இதை தொடர்ந்து திருமதி காயத்ரி அவர்கள் பாடுவார். திருமதி உஷா ராஜகோபால் அவர்கள் வயலின், கல்லடைக்குறிச்சி திரு சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். கச்சேரி ஒரு 5 நிமிடத்தில் ஆரம்பமாகும். இது ஹிந்துவில் போட்டாங்க ஆர்டிபி அப்படின்னு. அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, என்ன ராந்தான பல்லை கொண்டு தானே மாமா நீ கச்சேரின்னா. இல்லை நீ 1 மணி நேரம் பாடிட்டு அதுக்கப்புறம் ராந்தான பல்லை பாடுமான்னு சொன்னேன்னா. அதனால் கச்சேரி 6:15 2 மணி நேரம் போகும். 8:15 வரலாம் நடக்கும். அதை தொடர்ந்து எல்லோரும் போகலாம். நன்றி. ஆலத்தூர் சீனிவாசையர் குடும்பத்தின் சார்பாக அவருடைய பையன் சந்துருவோட ஆஃபீஸ் மேனேஜர் திரு சுரேஷ் அவர்கள் இப்பொழுது இந்த ஆலத்தூர் சகோதரருடைய ஞாபகார்த்த சின்னத்தை கொடுப்பார். ஸ்ருதி பார்த்து மெதுவாக. ஸ்ருதி பேர் பாடின பொண்ணு கொடுக்கும். நன்றி. சுரேஷ் அவர்கள் வருஷம் வந்து இங்கே நாரதகான சபாவில் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி அவருக்கு கேட்டுப்பார். விஜயதசமி வருதே சார் 1 மாதத்துக்கு முன்னாடியே. அது சொல்லுங்க சார், வாங்க சொல்லுங்க. சொல்கிறேன். ஸ்ரீ சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் நான் சீனிவாசையனுடைய மாணாக்கர் என்ற முறையிலும் அவர் வருஷம் விடாமல் வந்து இதை நல்ல முறையில் நடத்தி கொடுக்கறதுக்கும் நாங்கள் இந்த பொன்னாடை போத்துறோம். அவருக்கு திரு ராம்ஜி அவர்கள் விஜயதசமியாக இருந்தால் கூட முன்னாடி அங்கே இருந்தபோது கூட விஜயதசமிக்கு வந்து இங்கே வந்து கலந்து அது நல்ல பெருசாக எனக்கு ராம்ஜி சார் சொன்னார் விஜயதசமி கூட்டம் குறைச்சலும் இருக்கணும். இப்போ காயத்ரி பாட்டுக்காக நிறையா பேர் வந்திருக்கா, நல்லா கைத்தட்டலாம் பயப்படாமல்.